ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்து கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ் ஆறிலேயே முத்துப்பட்டன் கண் அசந்து உறங்குற போது பகடம் அண்ணே மக்களை நடக்க போட்டு கூட்டிட்டு வந்தாமலா பொம்மக்கா பாத்துக்கிட்டா ஏப்பா ஏப்பா அண்ணா படுத்திருக்கிறாரு ஒரு அவரேதான்ப்பா ஏல இவரா உங்களை மோகதாகம் பண்ணாரு ஆளை பகடா ஆளை பார்த்தாமலா ஏ நான் பெத்த மக்கா இவரால உங்களை வழி மறிச்சாரு ஏல இவரா இருக்காது நல்லா பார்த்து சொல்லுங்களே தோல்ல பூணூல் போட்டிருக்காரு நெத்தியில பட்டை போட்டிருக்காரு பட்டத்தார் நேஞ்சி கட்டி இருக்காரு காதல கடுக்கம் போட்டிருக்காரு இவர் கண்டிப்பா மேகுலத்தவரத்தான் இருப்பார் இவர் உங்களை வம்பு தும்பு பண்ணார் நீங்க சொல்லுதியா ஆனா நான் நம்பல இருந்தாலும் அவரை நாம் போய் தட்டி உசுப்புனோம்னா நம்ம சாதியில சக்கில பிள்ளைய தொட்டா தோசம் கைப்பட்டா தீட்டு நிழல் பட்டா பாவம் அப்படின்னு சொல்லி வாழ பகடை மண்ணே ஆறிளைய முத்துப்பட்டனை பட்டனை பகடை எப்படி உசுப்புகிறானா கல்லை கொண்டு விட்டேறிந்தான் கையை கொண்டு தட்டுவானா சிறு கல்லை கொண்டு விட்டேறிந்தான் கையை கொண்டு தட்டுவானா கண் மூளைத்து பார்த்தா முத்து பட்டனும் ஐயா கண் மூளைத்து பார்த்தா முத்து பட்டனும் முத்து கையை கொண்டு தட்டி சிறு கல்லை கொண்டு விட்டேறிந்தான் கையை கொண்டு தட்டி சிறு கல்லை கொண்டு விட்டேறிந்தான் அப்போ கண் மூளைத்து பார்த்தா முத்து பட்டனும் ஐயா கண் மூளைத்து பார்த்தா முத்து பட்டனும் கண் மூளைத்து பார்த்தா முத்து பட்டனும் முளைத்தவுடன் முத்து பட்டே நீ யாரடா என்று கேட்டான் முளைத்தவுடன் முத்து பட்டே நீ யாரடா என்று கேட்டான் அப்ப முறை சப்புவானா பட்டனும் ஐயா அப்ப முறை சப்புவானா பட்டனும் முத்து பட்டனும் பகடை மண்ணே கல்லை விட்டெறிந்து கையை தட்டி உசுப்புனாமலா பகடை முன்னால முழுசு பார்த்தார் ஆரியப்பட்டை பொம்மக்காலம் தும்மக்காலம் பகடைக்கு முன்னால நிக்கா இவர் தான் இவளுடைய அப்பாவாக இருந்தாலும் இருப்பார் மொர செப்பாம விடக்கூடாது அப்படின்னு மனதிலே நினைத்தார் ஆரியப்பட்டை மனதிலே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் முத்துப்பட்டனுடைய புகழை பாடுகிற போது பாடும் கலைஞர்களை பாராட்டி பரிசு வழங்க வேண்டும் என்று அன்பாலும் பண்பாலும் ஆசா பாசத்தினாலும் தெய்வத்தையே அழகுபடுத்தி வருணித்து அழகு பார்க்கும் ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை குளிக்க வைத்த ஆடை அணிகலங்கள் போட்டு குழந்தை எப்படி அழகாக பார்க்கிறாளோ அதுபோன்று தெய்வத்தையே அலங்காரம் செய்யும் உலக புகழ் அலங்கார சிப்பிகள் அன்பாலும் பண்பாலும் ஆசாபாசத்தினாலும் எனது அருமை சித்தப்பா நடராஜன் அவர்கள் அன்னார் என்னெடுத்த அருந்தவ செல்வம் தவக்குமாரர் எனது அருமை சகோதரர்
அண்ணாச்சி முத்து அவர்கள் ஒரு பெரிய அலங்கார சிப்பியா இந்த சுத்து வட்டாரத்துல ஆமா எசைகமாலை பிடிச்சு கொண்டு இப்ப இங்க வச்சாச்சு. அலங்காரம் செய்யும் அலங்கார சிப்பி எனது அருமை சகோதரர் அண்ணாச்சி முத்து அவருடைய திருக்கரங்களினாலே பாடும் புலமையை பாராட்டி எனக்கு 200 லட்சத்தை அள்ளி பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள். அவரவர் குடும்பங்கள் குலகோத்திரங்கள் வழிவழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவு முறையார்களோட இந்த கோடைக்கால் இசைக்கம்மாளுடைய அருளாலையும் ஆரிய பட்டனுடைய அருளாலையும் எப்படி அவர்கள் வாழ வேணும் என்று தெரியுமா? வாழே வேணும் ஐயா வளையற வேணும் மாலை முருகனோட அருளால 1 10 100 கோடி 10 100 கோடி என்னைக்கு உயர வேணும் ஆறு கையிலே போல 10 100 கோடி அவர்கள் செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகி சிறப்பு பெற்று நீடோடி வாழ்க வாழ்க வாழை அடி நல்ல வாழையாக அம்மா வாழையாக அண்ணாச்சி வம்மூசோ என்றென்றைக்கும் உயர வேணும் அயன வாழையாக பரிசளித்த அன்னாருடைய குடும்பங்கள் எல்லாம் நீடூடியே வாழ்க வளர்க வென்று கூடங்கால் இசைக்கியம்மாளை நான் வணங்குகிறேன் ஐயா. உடனே பட்டை முழுசு பார்த்தா வாழ பகடையை பார்த்தார். இவர் தான் இவருடைய அப்பாவாக இருந்தாலும் இருக்கலாம். முறை சொப்பி அவரை அழைக்க வேணும் என்று பட்டன் எப்படி அழைக்கிறாரானா என் அம்மா கூட பிறந்த எங்க ஆசை மாமாவே ஆசை மாமாவே ஆசை மாமாவே ஆசை மாமாவே யாரும் மக்கள் மேல் ஆசைப்பட்டு ஓடி வந்தேனே என் தாயி கூட பிறந்த எங்க தாயி மாமாவே தாய் மாமாவே எங்க தாயி மாமாவே தாய் மாமாவே சமத்தி மேலே இச்சை கொண்டு ஓடி வந்தேனே ஓடி வந்தேனே உங்க சமத்தி மேலே இச்சை கொண்டு ஓடி வந்தேன் வந்தேனே எங்க தாய் மாமாவே உங்க சமத்தி மேல ஆசை கொண்டு ஓ மாமா மாமா ஓ ராய ராய சாமி நீங்களோ மேகுலத்தவர் நாங்களோ சாதியில சக்கில புள்ளிய நீ கிழிச்சாதிதான் நாடு பொறுக்காது இந்த நகரம் பொறுக்காது. அப்பந்தான் சொன்னார் ஆரியப்பட்ட சாதி ஏது மாமா மன பேதகந்தா சாதி ஏது மாமா மன பேதகந்தான் மாமா ஈசனுக்கு கண் கொடுத்தது ஈன குறவனம்மா இப்புவி தன்னில் முற்றியும் பெற்றது நந்தன் பறையனம்மா புகழ் ஓங்கிடம் நாரத மகாமுனிவர் ஓர் வனட்சி மகனம்மா மகனம்மா நமக்கு ஞானம் போதைக்க வந்த காங்கையின் முனிவர் ஓர் கழுதையின் மகனம்மா மகனம்மா சாதி அது 2 சாதியை தவிர வேற சாதியே கிடையாது. ஒன்னு ஆண் சாதி 2 பெண் சாதி. ஆமா ஆணையும் பெண்ணையும் தவிர மற்ற சாதியை பத்தி என்கிட்ட பேசக்கூடாது.
ஒண்ணு கொடுத்தேன்னா நீங்க மாமா சாதி. சாதி யாது மாமா ஓ சாதி யாது மாமா மாமா சாதி யாது மாமா மாமா ஏன போதிக்கும் காங்கில் ஒரு கழுதை மலரையா ஏன போதிக்கும் காங்கில் ஒரு சாரியது மாமா மனப்பேதகந்தான் மாமா ஈசனுக்கு கண் கொடுத்தது ஈன குறவனம்மா இப்புவிதன்னில் முற்றியும் பெற்றது நந்தன் பறையனம்மா நந்தன் பறையனம்மா புகழ் ஓங்கிடும் நாரத மகாமுனிவர் ஒரு வனச்சி மகனம்மா புகழ் ஓங்கிடும் நாரத மகாமுனிவர் ஒரு வனச்சி மகனம்மா ஞானம் போதிக்கும் காங்கையின் முனிவன் கழுதையின் மகன்தானம்மா ஞானம் போதிக்கும் காங்கையின் முனிவன் கழுதையின் மகன்தானம்மா மனப்பேதகந்தான் மாமா 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 சாதி இரண்ட தவிர உலகத்துல வேற சாதியே கிடையாது. உம்ம மக்களை என்னைக்கு அரசடி படைத்துறையில பார்த்தேனோ அன்னையிலிருந்து அவ மேல 2 பேர் மேல எனக்கு ஒரு மோகம். என் மனச பறி கொடுத்தேன். அவளை எனக்கே கல்யாணம் பண்ணித்தாங்கண்ணா. உடனே சொன்னார் வாழப்பகடை மண்ணே, ஐயா சாம்ப சிவநாதர் போல இருந்து இந்த சக்கிலிய பெண்ணை தீண்ட பொறுக்குமா இந்த பூமி? நீங்களோ மேகுலத்தவர், நாங்களோ கீகுலத்தவர்கள். எங்க சாதி குல முறைப்படி நாங்க சாராயம் குடிப்போம், கள்ளு குடிப்போம், வெறி குடிப்போம், செத்த மாடு சுமக்க போவோம், செத்த துஷ்டி சொல்லி போவோம், கண்டபடி பேசுவோம், கள்ளு குடிப்போம், வெறி குடிப்போம், கண்டபடி பாச பேசுவோம். அப்படின்னு சொல்லி ஆறிலேயே பட்டினத்திலே வாழ பகடை மண்ணை என்ன சொல்லுகிறாரானா, நாங்க சாராயங்கள் கூடிப்போ சாமி நைனாவே ஏ ஐயா நைனாவே சக்கிலிய பாச பேசுவோம் சுவாமி நைனாவே கள் குடிப்ப வெறி குடிப்போம் ஐயா நைனாவே சுவாமி நைனாவே கண்டபடி பாச பேசுவோம் ஐயா நைனாவே நாங்க கண்டபடி பாச பேசுவோம் ஐயா நைனாவே சுவாமி நைனாவே அங்க செத்த மாடு சுமக்க போவோம் சுவாமி நைனாவே சுவாமி நைனாவே ஏ சுவாமி நைனாவே சுவாமி நைனாவே சித்த துஷ்டி சொல்லி போவோம் ஐயா நைனாவே நாங்க செத்த துஷ்டி சொல்லி போவோம் ஐயா நைனாவே ஏ சுவாமி நைனாவே
சுவாமி நாங்க செத்த மாடு சுமக்க போவோம், அறுத்து எங்க சேருக்கெல்லாம் பங்கிடுவோம். ஆட்டுக்கறி தும்போம், மாட்டுக்கறி திம்போம், நண்டை இடிச்சு ரசம் வைப்போம், கள்ளு குடிப்போம், வெறி குடிப்போம். பீஸ் ஆகும்ல, நாங்க காரு ஊருன்னு பாச பேசுவோம். இதெல்லாம் ஆவாதியா உமக்கு? அத்தனை ஆகாதையான்னாரு. இல்ல சுவாமி, எந்த விதமானாலும் உங்க மக்களை நான் கல்யாணம் ஆகியே தீர்வம்னார் ஆரியப்பட்டேன். அப்படியா மக்களை நீர் கல்யாணம் பண்ணணும்னா உம்ம வேஷத்தை கலைக்கணும். எப்படி கலைக்கணும்? உடனே சொல்லுகிறார் பகடை மன்னன் ஆரிய பட்டனிடத்திலே. எப்படி சொல்லுகிறாரானா, பட்ட நாமோ அழைக்க வேணும் சுவாமி நைனாவே, இங்க ஐயா நைனாவே, பட்டதார உழைக்க வேணும் சுவாமி நைனாவே, முன்குடும்பி அறுக்க வேணும் சுவாமி நைனாவே, ஏன் ஐயா நைனாவே, முப்பொறி நூல் எடுக்க வேணும் சுவாமி நைனாவே, உம்ம முப்பொறி நூல் எடுக்க வேணும் சுவாமி நைனாவே, சுவாமி நைனாவே. முதல்ல இந்த கொண்டை அவ தலையில போட்டிருக்கிற கொண்டை இதை அறுது தூரிடும். பட்டத்தார வேட்டிய ஒலையும் தோல்ல போட்டிருக்கிற பூ நூல் அறுத்து தூர போடமுன்னாரு. நம்ம பட்டா டவுசர்னா காக்கி டவுசரு, அரை டவுசரு காக்கி டவுசரு, காக்கி சட்டை, கந்தலும் கதக்கலும் கட்டி எங்களை மாதிரி செத்த மாடு சுமக்கணும், செத்த துஷ்டி சொல்லி போகணும், கள்ளு குடிக்கணும், சாராயம் குடிக்கணும், கஞ்சா போடணும். எல்லாம் முடியுமா? முடியுமோ? அத்தனையும் முடியுமனார். என்ன நாள் நான் செய்தேன், ஆனா பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்னார். உடனே வாழ பகடை மன்னன் ஆட்டு மன்று என்ன விதமானாலும் உங்க மக்களை கல்யாணம் செய்வேன் என்றார். அப்போ ஆரியப்பட்டா உங்க அண்ணன்மாரு 6 பேர்கிட்டையும் போய் சக்கிலிய குளத்துல நான் தாலி கட்ட போறோம்னு சொல்லி விடுதலை சீட்டை வாங்கிட்டு வானாருங்க. 8 நாளுக்குள்ள வந்துடும், நான் அதுக்குள்ள கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடா ஆளுடையூர் ஏர்மாபுரம் அளவச்சனர் கோட்டையில செய்தோம்னாரு. உடனே ஆரியப்பட்டே அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி எங்க வராரு? விக்ரம சிங்கபுரம் அக்ராரத்துக்கு வருகிறாரு. அண்ணமார்கள் வாடகைக்கு வீடு அமர்த்தி இருக்காங்களே, ஓடோடி வருகிறார். பகடை மண்ணே மக்கள் 2 பேரையும் கையில பிடித்து பசுக்கடை விளைய விட்டு காய்ச்சி நாய் பூச்சி நாயோட ஆளுடையூர் யாருமாபுரம் அளவச்சநல்லூர் கோட்டைக்கு வராரு. பிள்ளைகளுக்கு கல்யாணம்னா சும்மா முடிக்க முடியுமா? பந்தலுக்கு அட்வான்ஸு, மேளத்துக்கு அட்வான்ஸு, பூவுக்கு அட்வான்ஸு, தவசு பிள்ளைக்கு அட்வான்ஸு, ரேடியோ செட்டுக்கு அட்வான்ஸ், இப்படியெல்லாம் அட்வான்ஸ் பண்ணி பந்தல் அலங்காரம்னா ஏகபோகமான பந்தல் அலங்காரம். அவன் வேலை பார்க்குற காணி காட்சி ஊருக்கெல்லாம் போய் பெட்டி வச்சு பணம் பெருக்க ஆரம்பிச்சிட்டான். நான் பெத்த மக்கள் நாக்குட்டி மக்களுக்கு இனி 8வது நாளையில கல்யாணம் வச்சிருக்கேன். உங்களால ஏண்ட தாங்க ஐயா அப்படின்னு வாழ பகடை மண்ணே வசூல் பிரித்துக்கிட்டு வேண்டிய காரியங்கள் எல்லாம் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆரியப்பட்டேன் அண்ணமார் பக்கத்துல வந்தார். அண்ணா அப்பா பட்டா, குப்பா பட்டா, சங்கு சரவணா, தர்க்க சோம லிங்கப்பட்டா, 6 பேருக்கு இளைய தம்பியாகிய ஆறிளைய முத்துப்பட்டு நான் பகடை குளத்துல போய் பாறை மனம் முடிக்க போறேன், எனக்கு ஒரு விடுதலை சீட்டு கொடுங்கண்ணா. நம்ம பட்டனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. பட்டனுக்கு சக்கிலிய குளத்துல நான் போய் தாலி கட்ட போறோம்னாரு ஆரியப்பட்டேன். என்ன உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா?
அதிகம் படிச்சதுனால நம்ம தம்பி ஆரியப்பட்டேன் அறிவு இழந்து போனான். காம வெறியால படிச்ச படிப்பு களைப்ப அத்தனை இழந்து நிக்கான. பூசை செய்தேன்னு சொல்லி பெண் மேல ஆசை கொண்டு மோகம் கொண்டு வந்திருக்கான். அண்ணால பாவி அது சக்கிலிய பிள்ளை மேல ஆசைப்பட்டு வந்திருக்கான். அப்படின்னு சொல்லி அண்ணன் பட்டேன் 6 பேரும் ஆரிய முத்துப்பட்டனுக்கு ஒரு கல்லறை அமைச்சு வந்த ஆரிழையை முத்துப்பட்டனே பட்டனை எப்படி பிடித்து அடைக்குகிறார்களானா சாமி அண்ணன் பட்டேன் 6 பேரும் ஆரியே பட்டணந்தான் கை விலங்கு கால் விலங்கு பணத்தோதொரு தோல் விலங்கு துட விலங்கு தோல் விலங்கு 91 அங்க 91 விலங்கு போட்டா இருட்டு அந்த கல்லறைகள் 6 பேர் பட்டம்மார் அருமை தம்பி பட்டனை பிடித்தடைத்தார் பட்டனை கல்லறைக்குள் இருந்த பட்டேன் கல்லறைக்குள் கடவுளையே நினைப்பாரா பட்டேன் கடவுளையே நினைப்பாரா சொரிமுத்தையா தோகமெத்தும் ஆலை அம்மா சட்டநாதன் பூதத்தாரே அவசநாதன் தவசநாதன் அண்ணாவி சிவனடைந்த பெருமாளே மாயாண்டி பேச்சியம்மா தளவாய் மாட சுவாமியே ஆரிய பட்டனை கைவிலங்கு கால் விலங்கு போட்டு கல்லறைக்குள்ளே பிடித்து அடைத்தார்கள். அன்னைக்கு உன் இடத்துல நான் கேட்டது என்ன பாண்டிய நாட்டுல எங்க போய் பழுதுள்ள நாட்டுல நான் வாழ்ந்தாலும் நான் மாண்டு மடிந்த காலத்துல உன் பக்கத்துல எனக்கு ஒரு நிலையம் வேணும்னு கேட்டேன் பாத்தியா. அதனால உன் அருள் எனக்கு வேணும் என்ற ஐயனை ஆரிய பட்ட நினைக்க மனவறிந்து நினைக்க மின்னல் மின்னுகிறது இடி இடிக்கிறது மழை பொழிகிறது ஆரிய பட்டனுடைய கல்லறை தானாக திறக்கிறது. கைவிலங்கு கால் விலங்கு ஐயனோட அருளால் கணுக்கணு வதறிக்குதை தோல் விலங்கு தொட விலங்கு தோல் விலங்கு சுக்கு சுக்கான் ஒருமுதையா தோல் விலங்கு தொட விலங்கு சுக்கு சுக்கான் ஒருமுதையா தெரிச்சோடி போச்சு சொரிமுத்தையா அருளால. ஆரிய முத்து பட்டன் கல்லறையை விட்டு ஓடி வார அண்ணமாருக்கு தெரியாமல் அம்பாசமுத்திரன் சந்தையில போய் தோல் வாங்குதாரு. ஏன்னாவே 2 செருப்பு தச்சுட்டு வர சொல்லிட்டான் இல்லையா. வேலை பார்த்தவனுக்கு தான் பொண்ணு, வேலை பார்க்க தெரியாதவனுக்கு பொண்ணு கொடுத்தாம வச்சு என்ன காலம் கழிப்பான். அதனால தோல் வாங்கிட்டு வந்து ஆவரம் பட்டை வெட்டி அதை அழுக வைத்து அகடறுத்த ஆரிழைய முத்துப்பட்டு ஊசி நரம்பு கொண்டு அகடறுத்து சுகுடு தைக்கிறார். ஆமா 2 செருப்பும் தச்சிருக்காரு பாருங்க. அழகாக பாதரட்சை தச்சு அந்த அம்பை நகர் கடந்து ஆலூர் ஏர்மாபுரம் அளவச்சநல்லூர் கோட்டையில வாழ பகடை மண்ணே கல்யாணத்துக்கு துட்டு பிரிக்க வெளியே போயிருக்காரு. மக்கள் 2 பேரும் அரண்மனைக்குள்ள இருக்கா. கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடு பந்தல அலங்காரமோ ஏகப்பட்டு டெக்கரேஷன் வாழைதான் கமுகுகள் மாவிலை தோரணம் பந்தலை அழகாக அலங்காரம் செய்திருந்தார்கள் அல்லவா. கொண்டு வந்த மிதியடி பாதரட்சைய ஆரிய முத்துப்பட்டேன் தலை வாசல்ல 2 செருப்பையும் கட்டிட்டாரு. பகடை மண்ணே பணத்தை பிரிச்சுட்டு மருமகை வந்திருப்பார், நாளைக்கு விடிஞ்சா நம்ம வீட்டுல கல்யாணம் அப்படின்னு உள்ள வந்தார் இல்லையா. அவர் தலையில் அவர் கட்டியிருந்த செருப்பானதோ தட்டுகிறது. பகடை மண்ணை இப்படி ஏறிட்டு பார்த்தான். ஆஹா, நம்ம பகடை குலத்துல பிறந்தவங்களுக்கு கூட இப்படி பாதரட்சை தச்சது எவனும் கிடையாது, கழிக்க மாட்டான். நம்ம மக்களை இவருக்கே கல்யாணம் செய்து கொடுப்போம் என்று
ஆறிலேயே முத்துப்பட்டனுக்கும் பொம்மக்கால் படுவில வேண்டாம், கல்யாண வசலாம் முடிப்போம், நாளை கூட இருக்குல்ல. அதனாலே ஆறிலேயே முத்துப்பட்டனை அலங்காரம் செய்ய வேணும் என்று மனவிட பந்தலெல்லாம் அங்கே அழகாக அலங்காரம் செய்த போது பொம்மக்காலையும் திம்மக்காலையும் 18 தோழிகள் ஒன்றாக கூடியிருந்து அக்காலும் தங்கையரை எப்படி அலங்கரிக்கிறார்கள்? ஆனா சம்பைங்கேரி எண்ணெய் தேய்த்து தலவாரி சடைகள் போட்டு, சம்பைங்கேரி எண்ணெய் தேய்த்து தலவாரி சடைகள் போட்டு, சடையில சட குச்சி சட பிள்ளை ராகோடியான் தாளம்புவான், காத்துக்கு நல்ல கம்மல்களாம், கழுத்துக்கு மாலைகளாம், மூக்குக்கு நல்ல மூக்குத்தியா மோகரத்ன மாலைகளாம், கழுத்துக்கு பவன் மாலை சபடி மாலை அலங்கார தாயத்துடன் கடிகார சங்கிலியா துளசி மணி மாலைகளாம், கைக்கு நல்ல காப்புகளாம், தோளை காப்பான் தொந்தை காப்பா சூடி வங்கி பட்டேன காப்புகளாம், முறுக்கு காப்புடனே மோட்டார் நல்ல வளையல்களாம், கத்து நல்ல விரலதற்கும் பகன் பதித்த மோதிரம்மா, 5 நல்ல விரலதற்கும் ஐவரண மோதிரம்மா, இடுப்புக்கு ஏத்த ஒட்டியான இழுத்து சங்கிலி மாட்டி அதுல நெக்லஸ் ஆல காலில் தண்டை கொலுசு முந்தாங்கி பிந்தாங்கி உம்மக்காலையும் திம்மக்காலையும் மணப்பெண்கள் ஒன்னாக கூடி நின்று அலங்கரித்து மணப்பெண்ணாக அலங்கரித்த தங்க நகையில உம்மக்கா திம்மக்கா மேனையில என்ன இல்ல தெரியுமா? ஏ தாலி தவற பீலி முதல் தங்க நகைகளெல்லாம் அலங்கரித்த தவிர வேற உம்மக்காலையும் தும்மக்காலையும் தாலியை தவிர தங்க நகைகள் எல்லாம் அலங்காரம் செய்து மணப்பெண்ணாக அலங்கரிக்க வேணுமானா ஆள் பாதி ஆடை பாதி வேண்டும். மண்ணுக்கு பூசிப்பார் பெண்ணுக்கு நகை பூட்டிப்பார் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெண்ணா பிறந்தா காத்துல கம்மலும் மூக்குல மூக்குத்தி கழுத்துல சங்கிலி போட்டாதான் அவ முகத்தை பார்க்க லட்சணமா இருக்கும். நகை போட்டா போதுமா தம்பி? தலையிலே பூ வகைகள் எல்லாம் சுட வேண்டும். முன்னழகு பின்னழகுன்னு இருக்காங்க இல்லையா? பின்னால பார்த்தா அவ தலைக்கு அந்த பூவுக்கும் ரொம்ப லட்சணமா பொருந்தி இருக்கும். வாடா மல்லிகை வடர் மல்லிகை சூடா மல்லிகை சுடர் மல்லிகை மல்லிகை முல்லை ராஜா ரோஜாக்கள் எல்லாம் சூடி கண்டவர்கள் மயங்க 2 பேர் நெத்தியிலும் கஸ்தூரி பொட்டுகள் இட்டார்கள். நின்றவர்கள் மயங்க நீலவர்ண திலகம் பார்த்தவர்கள் மயங்க உம்மக்காலுக்கும் தும்மக்காலுக்கும் பட்சவர்ண பொட்டுக்கள் எல்லாம் அணிந்தோ தன்மேனியை இருவேரையும் பெண்மேனியாக அலங்கரித்த அந்த அலங்காரமானது எப்படி இருக்கிறதானா? பார்த்தவர் மனம் பரவச பிட பதித்தர தினமதி பூவங்கிட பார்த்தவர் மனம் பரவச பிட பதித்தர தினமதி பூவங்கிட ஏ பத்தரமாத்த ஏ பத்தரமாத்த பத்தரமாத்த தங்க ஒட்டி ஆனமா ஏனமா பாக்க 10000 பொம்மை கால பாக்க 10000 வேணுமா வேணுமா ஒட்டியானமா ஒட்டியானமா அவளை இவள
சுவாமி 3000 பொன் பெருமா மூக்குத்தியா 3000 பொன் பெருமா மூக்குத்தி அம்பவளக்கல்லார் மூக்கில் ஒரு பிள்ளாக்க மாட்டினா தங்க மோதிரத்தை விரலில் போட்டு நீட்டினா திம்மக்கா மோதிரத்தை விரலில் போட்டு நீட்டினா அவளை கண்டவர் மனோ நின்று புகழ கனகரத்தினம் கண்டவர் மனோ நின்று புகழ கனகரத்தினம் மதிப்பு வங்கிட காசி நீரும் புகழும் பட்டு சேலையா அங்க இருகரையிலும் தங்க சாருக சேலையில இருகரையிலும் தங்க சாருக போடே சேலையா ஏனே பொம்மக்காலும் தும்மக்காலும் முன்னழகும் பின்னழகும் முகத்தினுட திருவழகும் தன்னழகு போதாதென்று தங்க நகை சுடுவாரா பொட்டணிந்து பூவகைகள் புன்னகை அலங்கரித்து 2 கருப்பொழிய பின்ன ஒரு கருப்பும் இல்ல அவ தலை ரோமம் கருப்பொழிய தவற ஒரு கருப்பும் இல்லை மணப்பெண்ணாக அலங்கரித்து உம்மக்கால திம்மக்கால மான மேடைக்கு தாழைத்துவாரா அவள மணப்பெண்ண அலங்கரித்து மணப்பெண்ணாகவே 2 பேரையும் அலங்காரம் செய்து மணமேடைக்கு அழைத்து வந்தார்கள். ஆமா, அதாவது பொண்ணு வலதுபுறம் மாப்பிள்ளை இடதுபுறம் வைப்பாங்க. சரி. ஆனா 2 பெண்ணாக இருந்ததுனால என்ன பொம்மக்கா வலதுபுறம் திம்மக்கா இடதுபுறம் ஆயிழையே முத்துப்பட்டை நடுப்புறம். இந்த சிறப்பான வேளையிலே பட்டனுடைய திரு கல்யாணத்தை முன்னிட்டு பாடும் கலைஞர்களை பாராட்டி பரிசு வழங்க வேண்டும் என்று அன்பாலும் பண்பாலும் ஆசா பாசத்தினாலும் ஒப்பிட்டு உகமலர்ந்து உள்ளம் கவர்ந்து உண்மை பேசி பண்பொழி மாடசாமி தேவர் என்று சொன்னா அண்ணனும் தம்பி இணை பிரியாத தோழர்கள். அவங்க வில்லுப்பாட்டுனா இவங்களுடைய அலங்காரம். அப்படி என்றென்றும் மறவாதிருந்து ஆமா இவர்களெல்லாம் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் பிரியாத அன்பு உள்ளம் கொண்டவர்கள். சுவாமி அலங்காரம் செய்யும் எனது அருமை சித்தப்பா நடராஜன் அவருடைய திருக்கரங்களினாலே பாடும் மகளை பாராட்டி பரிசு வழங்க வேண்டும் என்று கோடங்கால் இசைக்கம்மாளுடைய திருவாலயத்திலே எனக்கு 5 10 50 100 500 ரூபாய் 1/2 கோடி பாடும் மகளை பாராட்டி வாரி வழங்கி உள்ளார்கள். அவரவர் செய்யும் தொழில்கள் எல்லாம் முள்ளு முறியாமல் முடிந்து வாடாமல் சிம்பு முறியாமல் சுழிக்காற்று வீசிடாமல் ஆள் போல் இலை தழுந்த அருகு போல் வேர் ஒன்றி மூங்கில் போலவே அன்னை சுத்தமாகி என்றென்றைக்கும் செய்யும் தொழில் விருத்தியாகி முசியாமா வாழ்க வளர்கவென்று ஆரிய முத்துப்பட்டனை நான் வணங்குகிறேன் ஐயா. பொம்மக்காலையும் திம்மக்காலையும் வலதுபுறமும் இடதுபுறமும் 2 பேரையும் வச்சாச்சு. ஆரிய முத்துப்பட்டை நடுப்புறத்துல அமர்ந்திருக்கிறார். அந்த காலத்துல மாப்பிள்ளைகளுக்கு சட்டை கிடையாது. இடுப்புல பட்டு வேஷ்டி கட்டி தலையில நேஞ்சி கட்டியிருப்பாங்க சுங்குல் வச்சு தலப்பா. இப்ப மாப்பிள்ளைய தோல்ல துண்டு போட சொன்னாலே வெக்கமா இருக்குன்னு துருத்திக்கு போடுதாரு. 10 நிமிஷம் தான் கல்யாண வெட்டி கட்டியிருக்காங்க.
அந்த 10 நிமிஷத்துக்கு அடுத்தபடியா போய் ஃபேன் செட்டை போட்டு வெளியில வந்துருந்தாங்க. ஆனா ஆறிலேயே முத்துப்பட்டனை அலங்காரம் செய்து செந்துருக்க பொட்டு வச்சு முன்னால் அமரச் செய்த போது அந்தணர்கள் முன் அமர்ந்திருந்து 5 எழுத்து மந்திரத்தை உச்சாரம் செய்து பிரணவத்தை சொல்லி மாங்கல்யத்தை கையில் எடுத்து ஆறிளைய பட்டன் கையிலே கொடுத்தார். ஆறிளையே முத்துப்பட்டேன் பொம்மக்காலுக்கும் தும்மக்காலுக்கும் திரு மாங்கல்யம் சூட வேணுமென்று அரோகரே என்று ஆறிளைய முத்துப்பட்டேன் உம்மக்கால்கும் தும்மக்கால்கும் ஐயா தும்மக்கால்கும் திருமாங்கிலியும் சூடுவார தும்மக்கால்கும் ஐயனே சிவ சிவ சிவேனே என்று திருமாங்கிலியும் சூடுவாரா மாலை அது அங்க மாத்துவாரா உம்மகால திம்மகால வாழை அந்த பகடை மண்ணே இரும்பக்கள கைப்பிடித்து ஆரிய பட்டேங்கையில் பகடை மண்ணே கொடுப்பாரா உம்மகால திம்மகால பட்டனவர் கையில் பிடித்து மனவடையும் விட்டிறங்கி மனவடைகள் சுத்தி வந்து ஐயா சுத்தி வந்து மகுமையோட அங்க அமருவாராடே சுத்தி வந்து ஐயனே பால் வளங்கள் அங்க தான் உகர்ந்து உம்ம காலும் வந்தே தும்ம காலும் ஆரிய பட்டனோட உம்மக்காலுக்கும் தும்மக்காலுக்கும் திருமாங்கில்யம் சூடி ஆறிலே முத்துப்பட்டனானவன் மாங்கில்யம் தரித்து மறுமாலை சுழட்டி பெண்ணும் மாப்பிளையோட ஆலடியூரியார் மாபுரம் அளவற்றநல்லூர் கோட்டையில் கல்யாணம் முடித்து செல்லப்பட்டன் முத்துப்பட்டன் கல்யாண வாசலாக அமர்ந்திருக்கின்றார். ஜெய கணபதியே உன்னை தொழுதேன் தரிசன வரம் தருவ புகதி காப்புக்கு முந்தைய கடவுள் நீதானே நீர் காப்புக்கு முந்தைய கடவுள் நீதானே பாதி தேவ கைதொழுதிடும் முழு முகத்தோனே அங்கு கதமுகா சூரனே அம்பிகை பாலனே நம்பிக்கை சீலனே தும்பி கையோனே ஊசக்கடலைக்கு ஆசை கொண்டவா ஐயா ஊசக்கடலைக்கு ஆசை கொண்டவா பொறிக்க சோழ பொறிகடலைக்கு தேடி அலைந்தவா ஐயா ரோசம் என்பதும் உமக்கு இல்லையே நொங்கும் குலை போலை தொங்கும் துதிக்கையா அரோகரா
சாமி கந்தனுக்கு அறுமுகம் இருப்பதன்ன ஐயா கந்தனுக்கு அறுமுகம் இருப்பதன் உமக்கு யானை காதுடனே தலை இருப்பதன்ன இடையும் உடையும் நடையும் துடையும் கடவுள் இப்படி படைத்ததன்ன அரோகரா அரகரா உன்னை தொழுதேன் தரிசன வரம் தருவாய் புகதியே சுவாமி வெள்ளிமலை வேடுவர் வளர்த்த வள்ளிக்கு முன்னால மரகதி போல விரட்டியே துரத்த வெள்ளிமலை வேடுவர் வளர்த்த வள்ளிக்கு முன்னால மரகதி போல விரட்டியே துரத்த சபை கள்ளத்தனமான புள்ளி வேலவனை துள்ளி வீழும்படி தானங்கள் செய்தன அரோகரா அரகரா உன்னை தொழுதேன் தரிசன வரம் தருவாய் புகதியே சமய அப்பளங்கடலை அவள் பொறையுடனே அப்பளம் கடலை அவள் பொறையுடனே பால் பள்ளங்கள் வைத்து அனுதின உன்ன தொழுதிடுவோமே ஐயா அம்பிகை பாலனே நம்பிக்கை சீலனை தும்பி கையோனை துணை வந்தருள்வாயே உன்னை தொழுதேன் தரிசன வரம் தருவாய் புகதியே கடலென்ற பூவி தன்னில் அலையென்ற ஊரு கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை காற்றொன்ற மூவாசை மாறுதே சுடலில் காற்றொன்ற மூவாசை மாறுதே கட்டுண்டு நீ தண்ணி அப்படியே குடலென்ற கும்பிங்கி உணவென்று இறைதே ஓயாத இரவு பகலா உடலென்ற கும்பிங்கி உணவென்று இறைதே ஓயாத இரவு பகலா உண்டுண்டு உறங்குவதே கண்டதே எல்லாம் உண்டுண்டு உறங்குவதே கண்டதே ஒருவையும் அடைந்ததில்லை தடவென்ற மெதிகரையில் பந்த பசங்கள் தாவடும் பின்னலிட்டு தடவென்ற மெதிகரையில் பந்த பசங்கள் தாவடும் பின்னலிட்டு பின்னலிட்டு அம்மா
தாயென்றும் செய்யென்றும் நீ என்றும் தாயென்றும் செய்யென்றும் நீ என்றும் தமையனும் இது வண்ணமா போடே போடே இடை நின்று கடை நின்று என்னொன்றும் கேளாமல் இருப்பதும் அழகாகுமா உன் அழகாகுமா அழகாகுமா இடை நின்று கடை நின்று ஏனொன்றும் கேளாம் இருப்பதும் அழகாகுமா உன் அழகாகுமா சிவகாமினே சென்னே என்னை ஈசனே சிவகாமினே சென்னே என் தில்லை வாழ் நடராஜனே போடே போடே என் தில்லை வாழ் நடராஜனே கணபதியும் எங்கோருவே கணபதியும் எங்கோருவே உணவில் உன்னை நான் மறவே உணவதியே அருமுகவா ஆண்டவா கொஞ்சரமே உமை பாட சுவாமி கற்பகமே மெய் பொருளே கற்பகமே மெய் பொருளே ஆதிமூல கணபதியே அருள் புரிவா போடே போடே ஆதிமூல கணபதியே அருள் புரிவா அம்மா செண்பகதேவி அம்மா நீ செண்பகதேவி அம்மா சக்தி சிறை கடங்க வாழ்வாயிலே நீ அஞ்சனார் தேவி வாழா அனுமானே அருள் புரி பாடுவேனே நானும் உன்னை பலகாலம் உடை தொழுவே தேடுவேனே ராம உன்னை நான் தேடுவேனே ராம உன்னை உன்னை தெச்சனா உலகம் அல்ல போடே போடே உன்னை குருவேனே நானும் உன்னை ராம குருவேனே நானும் உன்னை சிறு குற்றங்குறை வந்திடாமல் ஆதியிலே வேதனாதா ஆருள் அம்பலத்துள் ஆடும் ஐந்தா சோதியில மாலையருக்கு நீர் சோதியில மாலையருக்கு ஐயனே தூண்டாம நின்றவாளா கணுட தலையறுத்த ஹரிராம ரகுராம சீதையோட மணவாளா நீர் கோவிந்தா கொண்டல் வர்ண குறை தீர்க்கும் ஆயோனே ஆளிலை மேல் பள்ளி செய்யும் ஆளிலை மேல் பள்ளி செய்யும் அச்சுதன் பெருமாளே கதை கருவா
காளியம்மா பங்கோடுத்த காளியம்மா என் கதைக்கருள வருவாயம்மா நாரணியே நாகம்மாளே என் ஆவு தடும் மாறாமல் நட்புரேளும் மங்கிடாமல் இனிசிலேயும் நாவிலேயும் நினைவு தர வருவாயம்மா உச்சினி மாகாளி என் உள்ளத்திலே குடியிருப்பா இந்த கோடங்கால நகரத்திலே குடிகொண்டோ மந்தவளா கள்ளி கொப்ப ஒடித்ததாயி கட்டத்தில இடுக்குனவா அவ இடுக்குன கள்ளி கொப்பு ஏந்தும் பிள்ளை ஆசுதம்மா ஏ தென்னாட்டு நீலியம்மா அவ செட்டி வழி மறித்தவளா குரங்கு நடை கொண்டவளா ஏ கோலக்கார எசக்கி அம்மா கோடங்கால் எசக்கி அம்மா எசக்கி அம்மா எசக்கி அம்மா உன் குழந்தைக்கு அருள் புரிவார் உன் குழந்தைக்கு அருள் புரிவார் அம்மா ஏசக்கி தர்க்க மாடா தலவாய் மாடா ஆதியிலே தர்க்கராஜன் அவர் வாதியிலே தலவாய் மாடே என் கோட்டைக்கு தாதிபதியா அவர் கொம்புரொண்டு விளக்கறிய எந்தனோட கொலை தெய்வம் என் கோலக்கார கோட்டமாடா உன் குழந்தைக்கு நீ அருள் புரிவா ஒத்தப்பானை சுடலே ஐயா என் உள்ளத்திலே குடையுறும்பா அழகுரட்சி மாயாண்டி அருள் புரிய வாரும் ஐயா ஊர்காடு சுடலத்தைவோ ஊர்காடு சுடலத்தைவோ என்னோட உள்ளத்திலே குடியிருப்பா என்னோட உள்ளத்திலே எனக்கு ஐந்தெழுத்தை ஒரு எழுத்தா அம்பிகை இசக்கியம்மா அருள் புரிய வேணும் அம்மா எட்டு எழுத்தை ஓர் எழுத்தா நீ இசைந்தருள வருவாயம் அருள் பூரிவா எங்கள் கலைமா கலைமா ஆய கலைவாணி போடே போடே நான் இசைக்கு அம்மா கதைகள் பாட ஈசனே வரம் தருவா நீலியோட கதைகள் பாட நிமலனே வரம் தருவா கோலக்கார எதகி அம்மா இந்த கொடியாளுட புகழ் பாட என் கோவாலனே அருள் தருவா நான் அம்மனோட புகழை பாட இசைக்கு அம்மாளோட புகழை பாட எனக்கு இசைந்தருள்வாய் பகவானே இசைக்கு அம்மாளோட கதைகள் பாட அப்படி நாட்டிலேயும் நல்ல நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் போடும் நாடு கூடாமலை பொழியும் நாடு தென்றல் வீசும் நாடு
மலை பொழியும் வருடம் 3 பூவிளையும் இஞ்சி மஞ்சள் பூக்குநாடு இருவாச்சி மலரும் இருவாச்சி மலரும் நாடு பூக்குநாடு கண்ணல் சென்னல் விளையுனாடு கதலி கூளை பழுக்குனாடு அத்தி பாலா பூச்சொரியும் அழகு பழகை நல்லூரா அழகு பழகை நல்லூரா அழகு பழகை நல்லூரா பழகை நல்லூர் அண்ணாதிலே அந்தணர்கள் வேதியர்கள் அற்றாரந்தன்னாதிலே அன்பால் கூடி வந்து வாரார் அந்த சிவன் கோவில் திருவாதியிலே வேதியர் திருப்தியாக வாழ்ந்து வாரார் 1000 விட்டு வேதியர் அதிகாரியா வாழ்ந்தவர் தான் மணியார ஐயரவ அந்த பழைய நல்லூர் ஆண்டுவார மணியார ஐயரவ பழைய நல்லூரிலே அவர் அந்த நேரம் பிராமண மணியார ஐயர் சிவனுடைய அந்த தலமா சிறப்பு பூசை நடத்துவாரா மணியார ஐயரவ ஆண்டவன் தான் பகவானுக்கு 6 கால பூசையதை அன்புடனே நடத்தி வார அந்த பலகை நல்லூரம் வந்திருக்கும் சிவபெருமான் தலமாதியில 7 கால் பூசையதை 7 கால் பூசையதை அந்த இறைவனுக்கு செய்துவாரா அந்த இறைவனுக்கு செய்துவாரா அத்திபலா பூச்சொரையும் அழகு பலகை நல்லூரிலே ஆமா அழகு பலகை நல்லூர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் அக்ராரம் என்று பேசப்படுகிறார்கள் அக்ராகாரம் என்றால் அந்தணர்கள் வாழக்கூடிய இடம்தான் அக்ராரம் ஒண்ணு சிவன் கோயில் இருக்கக்கூடிய வீதியில அமர்ந்திருப்பாங்க பற்றுமார்கள் இல்லைன்னா கிருஷ்ணன் கோயில் இருக்க இடத்துல அமர்ந்திருப்பாங்க ஐயங்கார் ஆமா அவர் நேர போட்டிருப்பாரு இவர் குறுக்க போட்டிருப்பாரு ஆமா நம்மள மாதிரி எல்லாரும் ஒரு போல கலந்திருக்க மாட்டாங்க அவங்க வீதி மாத்திரம் தனித்தனியா இருக்கும் அதனால அந்த பலகை நல்லூர்ல அம்மையப்பர் சிவபெருமானுடைய ஆலயத்துல இந்த சிவபெருமானுக்கு 1008 அவதாரம் 1008 பேர ஆண்டவன் பகவானுக்கு கல்யாணிபுரத்தில் அமர்ந்திருக்காங்க பாத்தீங்களா சைலப்பநாதரும் பரம கல்யாணி அம்மாளும் ஆமா கடையத்தில் இருக்கவதான் நித்திய கல்யாணி ஆமா சைலப்பநாதருடைய ஆலயத்துல நான் எத்தனையோ சிவன் கோயில நந்தியை பார்த்திருக்கேன்
ஆனா கல்யாணிபுரத்துல ஐயாவுக்கு முன்னால இருக்கிற நந்திய மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கலையா. எல்லா கோயிலும் நந்தி படுத்திருக்கும். ஆமா, எல்லா கோயிலும் நந்தி பகவானுக்கு முன்னால படுத்து செவி தூக்கிக்கிட்டு தான் இருக்கும், ஒரு சாச்சி படுத்திருக்கும். ஆனா நித்திய அந்த கல்யாணி அம்மா பரம கல்யாணி அம்மா வாசல்ல எந்திரிச்சு ஓடுத மாதிரி இருக்காரு, எந்திரிச்சு ஓடுறது மாதிரி. ஆமா, அவர்கிட்ட சொன்னா உடனே போய் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நந்திட்ட தூது சொல்லிதான் நந்தி பகவான் தான் சிவங்கிட்ட போய் நம்ம குறைகள் எல்லாம் போய் சொல்லுவாராம். அதனாலதான் இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போனா முதல்ல நந்தியை தரிசனம் பண்ணிட்டு தான் உள்ள ஐயாவை போய் பார்க்க போகணும். எல்லா கோவிலையும் நந்தி கீழ்முகமா இருக்கு, கீழ்முகமா இருக்கு. சிவன் மேகரிக்கு இருக்காரு. ஆமா, மேக்கனிக்கு இருக்காரு. அதனால அந்த அம்மையப்பருடைய வாசலிலே பலகை நல்லூர்ல 1000 வீட்டுக்கும் அதிகாரியா இருக்கிறார் மணியார் ஐயர். அவர் தான் சிவபெருமானுக்கு உள்கோயில்ல கொடார வாசலுக்குள்ள சுவாமிக்குத்தான் வேலை, மற்ற பற்றுமார்கள்லாம் வெளியே வேலை. ஆமா, கணக்கு பிள்ளை மாதிரி. ஆமா, அவள் சொன்னாதான் மற்ற யாருக்கும் அங்கே வேலை வாங்கி கொடுக்க முடியும், வேலையும் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. அந்த மணியார் ஐயரானவர் ஆண்டவன் பகவானுக்கு எழுகால் பூசை ஈசன் பகவானுக்கு நடத்தி பலகைநல்லூர்லே சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி வாழும் காலத்துல சிவபெருமானுடைய ஆலயத்திலே 10 நாள் திருவிழா ஆண்டவனுக்கு சத்தாகரணம் நடக்கிறது. இப்ப நம்ம ஊர் பைம்பொலி எடுத்துக்கோங்களேன், திருமலை முருகனே நம்ம பைம்பொலியில இருக்கிறார் பாத்தியால, நகரீஸ்வரம் உடையார் அறம் வளர்த்த நாயகி சிவன் கோயில். அந்த முருகப்பெருமானைத்தான் அழைத்து கொண்டு வந்து சிவன் கோயில்ல வச்சு 10 நாள் திருவிழா நடக்கும் தை பூசத்துக்கு. அப்படி ஒவ்வொரு பெரிய பெரிய தல ஆலயங்களையும் 10 நாள் திருவிழா நடத்துவாங்க. அப்படி நடத்தக்கூடிய நேரத்துல அந்த காலத்துல இப்படி வில்லு பாட்டெல்லாம் நிறைய கிடையாது, சதுர ஆட்டம் தான் நிறைய. அப்ப ஆடுற ஆட்டத்துக்கு பேரு சதுராட்டம். இப்ப அம்மா மார ஆட வருகிறாங்களே பந்தலுக்குள்ள கரகாட்டம். அப்படியா? ஆமா, கோயில் கூட வச்சிருக்கீங்கள ஒரு ஆட்டம் கீட்டம் வைக்கப்படாதா அப்படின்னு கேட்பாங்க வந்த மக்கள். இருந்தாலும் அம்மையப்பருடைய ஆலயத்திலே காணி காட்சியாக அந்த காலத்துல தாசி குலத்துல பிறந்தவங்க இன்னாருதான் அப்படின்னு அந்த கோயில்ல நியமிச்சுட்டா அவங்க காலாவதி ஆவது வரைக்கும் அவங்க ஆட்டம் தான் அந்த கோயில்ல. அனுமதி சீட்டு கொடுத்துருவாங்க, அடைக்கலம் கொடுத்துருவாங்க, தங்க வசதி தாவளமும் கொடுத்துருவாங்க கோயில் நிர்வாகத்துல இருந்து. இன்னைக்கு தேவஸ்தானத்து கோயில் வயக்காடு விலங்காடு நிறைய பேர் பாடுபடுதாங்க இல்லையா? ஆமா, தங்க வீடு. ஆமா, நஞ்சையும் பிஞ்சையும் கொடுப்பாங்க. நீங்க உங்க வேலை ரிட்டையர்ட் ஆகுது வரைக்கும் உழைச்சுக்கிடலாம், சாப்பிட்டுக்கிடலாம், தங்கிக்கிடலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருவாங்க. ஆனா அந்த காலத்துல சிவபெருமானுடைய ஆலயத்திலே மாறுகண்ணு தாசையானவள் அந்த மணியார ஐயர் பூஜை செய்யும் காலத்திலே இருந்து அம்மையப்பருடைய ஆலயத்தில் தாசி மாறுகண்ணு அவ சதுராடி வருவாளா அம்மையப்பர் ஆலயத்தில் மாறு என்ன தாசியாவா 10 நாள் திருவிழாவுக்கும் சத்தாகர்ணம் நடக்கும் போதே தப்பாரோ இழந்தரிக்க என்ன இழந்தரி அந்த தாசி பெண்கள் ஆடுவாளா இழந்தரிக்க ஆடிக்கொண்டு இருக்கும் போதே மாறுகண்ணு தாசிக்குத்தான் மண் இருக்கு, மனை இருக்கு, மகத்துவங்கள் நிறைந்திருக்கு, இருக்கு, பொருள் இருக்கு. அந்த சிவபெருமாருளால பூசணமும் நிறைந்திருக்கு. அவளுடைய திருமகளா
சிவகாமி தாசி அவங்களுடைய வாரிசு. அவ அம்மா மாறுகண்ணு தாசியாடி அவ பெற்றெடுத்த மகளாகிய சிவகாமி தாசி. அந்த காலத்துல தகப்பனார் செய்த தொழில தன்னுடைய குழந்தைகள் பார்த்திருக்கு. இப்ப நம்ம பார்க்கலையா? நான் எங்க அப்பா வில்லு பாடுனாங்க, என்னையும் பாட வச்சிருக்காங்க. நம்ம தம்பி முருகேஷ் இருக்கிறானே சாயண்ட் அண்ணாவி, அவ அப்பா ஒரு பெரிய அண்ணாவி, செல்லத்துற அண்ணாவி. அவ பையன் பாத்தியலா அருமையான சாயண்ட் புலவ. எதுல வச்சாலும் புள்ள கில்லாடி தான். உடுக்கோ தாளமோ சாயண்டோ நம்ம போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலே மாறுகண்ணு தாசியானவள் சதுராடி அவளுக்கு வயதானதுக்கு அப்புறமாக அவ ஒத்த ஒரு மகளான சிவகாமி தாசி அந்த அம்மையப்பருடைய ஆலயத்தில் அந்த சிவகாமி அம்மா சதுராடி வரும் காலத்துல அந்த இறைவனோட அருளால சிவகாமி தாசிக்குத்தான் மணருக்கு மனை இருக்கு, அவளுக்கு மகத்துவங்கள் நிறைந்திருக்கு, பொண்ணிருக்கு பொருள் இருக்கு. சிவகாமி பெண்கொடிக்கு அவளுக்கு பொக்கிசங்கள் நிறைந்திருக்கு. ஆமாயா பொண்ணிருக்கு பொருள் இருக்கு. பாலால குறைவுமல்ல சிவகாமி பெண்கோடிக்கு பாக்கியத்தால் தாழ்வுமல்ல சுத்தாலே குறையுமில்ல குறையும் இல்லை சுகத்தாலே தாழ்வுமில்ல அவளுக்கு சுகத்தாலே தாழ்வுமில்ல மண்ணேறுந்தோம் மனையிருந்தோம் மனையாள பிள்ளையில் தேருந்தோம் சுகமிருந்தோம் சுகமிருந்தோம் சுத்தையாள குழலை சிவகாமிக்கு சுத்தையாள பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல. ஆமையா பலகை நல்லூர் நகரத்திலே சிவகாமி அம்மாளுக்கு அவங்க பேத்தியா பூட்டி காலத்திலிருந்து வாரிசு வாரிசாக தலைமுறை தலைமுறையாக எல்லா செல்வ வளங்களும் அங்க நிறைந்திருக்கு. ஆண்டவர் அருளால எந்த குறையுமே கிடையாது. பிற என்னையே அங்க குறை நம்ம பிள்ளை இல்லாத குறையே பெரும் குறையாகவே சிவகாமியால் இருக்கின்றாள். இந்த சிறப்பான வேளையிலே சிங்கார மேடையிலே ஒப்பனை சுடலை வரம் கொடுத்தால் பொய்யாது. ஆமா, எங்க ஒத்தப்படை சுடலைக்கே குலகோமரமாக முன்னின்று நடத்தும் ஐயா கொடைக்கு 2 வில்லு மேல 2 கொடையோ. ஆமா, பேக்கொடை பெருங்கொடை. ஆமா, வந்தவர்களுக்கெல்லாம் ஆமா ஏகபோகமான அன்னதானங்கள். அப்படியா? அப்படி மாயாண்டிக்கு கொடை கொடுத்து வந்த அன்பாலும் பண்பாலும் என் ஆசா பாசத்தினால் நிறைந்த எனது அருமை பெரியப்பா கந்தசுவாமி அவர்கள் அன்னாருடைய கரங்களினால் பாடும் இந்த குழந்தைக்கு 101 லட்சங்களை வாரி வழங்கி உள்ளார்கள். பெரியப்பா கந்தசுவாமி என்றெடுத்த அருந்தவ செல்வம் தவக்குமாரர் எனது அருமை சகோதரர் அண்ணாச்சி மாடசுவாமி அவர்கள். அந்த மாடசாமியுடைய பேரு மாடசுவாமி அவருடைய திருக்கரங்களினாலே இந்த சுத்து வட்டாரத்துல கற்றாங்குளத்துல அழகியபாண்டியாபுரத்துல
சுத்து வட்டாரத்துல நாம எங்க வந்தாலும் நாமளை வந்து கண்டு பார்த்து பேசி பரிசளிக்காம சென்றதே கிடையாது. நாம வெளியே போக முடியாது. ஆமா ஆமா. ஆகலாலே ஆண்டவன் திருவருளாலே அண்ணாச்சி மாடசுவாமி அவருடைய கரங்களினால் லட்சம் நூறை வாரி வழங்கி உள்ளார்கள். அவரவர் குடும்பம் குலகோத்திரம் வழிவழி வம்சம் உற்றார் பெற்றார் ஒரு முறையார்களோட இந்த கோடங்கால் இசைக்கம்மாளுடைய அருளாலை ஒத்த படையடியா சுடலையுடைய அருளாலையும் பேச்சு அம்மாளுடைய கிருபை கடாட்சியம் எல்லாம் கிடைத்து அவங்க குடும்பங்கள் எல்லாம் எப்படி வாழ வேணும் என்று தெரியுமா? வாழே வேணும் ஐயா, வளர வேணும். இசைக்கு அம்மாளோட அருளால 1 10 100 கோடி அவங்க குடும்பம் எல்லாம் உயர வேணும் ஆதி கையில போல 100 கோடி உமாங்க செய்யும் தொழில்களெல்லாம் விருத்தியாகி பூ வியாபாரம் பெருக வேணும். இயல்புடனே அண்ணாச்சி வாழ வேணும். வாழையடி நல்ல வாழையாக வாழையாக அவங்க வம்முசோ என்றென்றைக்கும் உயர வேணும். வாழையாக பரிசு தந்த குடும்பங்கள் எல்லாம் முள்ளு முறியாம முடிந்து வாடாம சுழிக்காற்று வந்து வீசிடாமல் நீடூடி வாழ்க வளர்க வென்று ஒத்த பழையடி மாயாண்டி சுடலையை நான் பிரார்த்திக்கிறேன் ஐயா. அந்த சிவகாமியானவள் ஆண்டவன் அம்மையப்பருடைய அருளால பாலு பவுசு பொண்ணு பொருள் போசணும் நஞ்சை பிஞ்சை தோப்பு துறவால் வசதி வாய்ப்பெல்லாம் நாமளுக்கு நிறைந்திருந்தோம். பிள்ளை இல்லாத வெறுங்குல கவலை கொண்ட சிவகாமி அம்மா தன்னுடைய கணவனிடத்திலே என் கணவராஜமன்னா என் கணவராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா அம்மையப்பர் அருளால ஆடுகின்ற சிவகாமிக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு ஆடுக்கு மெத்த வீடு இருக்கு பொன்னிருக்கு பொருள் இருக்கு. பொன்னிருந்து என்ன செய்ய ஒரு புத்திரனே கிடையாதையா. மண்ணிருந்தும் மனை இருந்தும் மண்ணிருந்தும் நமக்கு மனையாள பிள்ளை இல்லை. மண்ணிருந்தும் மனை இருந்தும் நாண்டிய நாடி தேடு அந்த நேரைய உங்க தேவி சிவகாமி பிச்சைக்கு வந்தவர பின்னால் வர சொன்னே உண்டா அண்ணம் என்று வந்தவர அடுத்து வர சொன்னேனா ஒத்த குறைத்தேனோ மர கலந்தேனா நான் பட்டற நெல்லதில எங்கனவ மன்னர பதறனா கலந்தேனோ வைத்தாரி நடக்கிழந்த வயரெறிய செய்தேனா என்னவாவோ நாம செய்தோம் இதுவரைக்கும் இதுவரைக்கும்
எனக்கு பிஞ்சு நல்ல புளிய மரம் எங்கனவா மன்னவர் பின்னல் ஓடும் ஆலமாரம் உங்க தேவி சிவகாமி பிஞ்சிலே காயாமல் ஓடி என்னவா கண்ணு புளிய மரம் அது கவரோடு ஆலமரம் நான் கண்ணிலேயே காயா கவரோடு என்னவாலே சாலையில ஒரு மரம் சாதிக்காய் மாறும் சாதிக்காய காயாமல் சிவகாமி பெண் கொடியா சனத்தில தாழ்மையானே உங்க தேவி சனத்திலையும் எனக்கு எல்லையில ஒரு மரம் ஏலகாயும் ஏலகாயும் எனத்திலேயும் முத்தத்தில வைத்த மரம் முருங்க மரம் மலடாச்சு முதக்கிளியாள் மலடானே வாசலில வச்ச மரம் வாழ மரம் மலடாச்சு வயங்கிளியால் மலடானே குப்பைய கிடைத்து மேயும் குப்பை கோழி மலடாச்சு மயிலா மலடானே மலடி மலடி என்று மாநிலத்தார் பேசுதாங்கோ இருசிலையும் மலடி என்று எங்கனவா மன்னவர நம்மை எனத்தாரும் பேசுதாங்கோ கூட வைத்த தென்னம்பிள்ள எங்கனவா மன்னவர அது கொலகுலையா காய்ச்சிருக்க நம் பக்க வைத்த தென்னம்பிள்ளை பாடி போய் நின்றதையா கத்தரையும் பாவையுமா கலந்தேனே ஒரு வாத்தி நன் கருணையோட பறந்தா குழந்தையில் அம்மாவாவி நெறியும் பாவையுமா விதைத்தேனே ஒரு பாத்தி நவியுமே உட பறந்தா கணவா மன்னவர இன்னைக்கு வேதனைக்கு ஆளானே இன்னைக்கு வேதனைக்கோ இன்னைய மலடி நல்ல மலடி மாநிலத்தார் பேசும் இருசிலேயும் மலடி என்ன சனங்கள் எல்லாம் நான் தான மலடானே நாட்டில் வேற மலடில்லையா நான் ஒருத்திதான மலடான் இந்த உலகத்தில் மலடில்லையோ பின்ன பிறக்கலாமா பூமியில் வாழலாம் மங்கையா நாம் பிறக்கலாம் இந்த மாநிலத்தில் வாழலாம் நான் இருந்தா எட போய்யா உங்க தேவி சிவகாமி இறந்தாலும் குத்தம் இல்ல வாழ்ந்தா எட போய்யா சிவகாமி பெண் கொடியா நம் அடிந்தாலும் குத்தம் இல்ல
அந்த தேவியான சிவகாமி அம்மா தன்னுடைய கணவனிடத்திலே என் கணவா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா மன்னவா மணவாளாய மகுடமுடி ராஜாவே இந்த அழகு திரு பழகை நல்லூர் நன்னகரத்திலே சிவபெருமானுடைய திருவருளால எந்த செல்வத்தாலே நாமளுக்கு குறைவு கிடையாது. மண்ணு மனை பொண்ணு பொருள் போசணும் நஞ்சை பிஞ்சை தோப்பு துறவாய் ஏகபோகமான வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இதெல்லாம் நாமளை யாரும் விசாரிப்பாங்களா? வரும்போதே என்ன நல்லா விசாரிக்கிறாங்க. ஐயா வாங்க நல்லா இருக்கீங்களா? வரும்போதே நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்குவாளா அப்படின்னு தான் நல்லா விசாரிக்கார்களே தவிர நம்மளுடைய வசதி வாய்ப்பை யாரும் விசாரிப்பதாக இல்லை. அந்த ஸ்பீக்கர் போட சொல்லுங்க. அதனால சிவகாமி அம்மா குழந்தை இல்லாத பெருங்குறை கொண்டு மன சோர்வடைந்து மணவாள் நடத்திலே கண்ணீர் வடைத்து கவலை கொண்டு புலம்புகிறாள். அம்மா சிவகாமி, புள்ள இல்லைன்னு உனக்குத்தான் தாய் கவலையா இருக்கா? எனக்கு கவலை இல்லைன்னு நினைக்கியா? நீ பெண்ணா பிறந்தவா உன் குறைகளை 4 பேர்ட்ட சொல்லுத கண்ணீரை தார் தாரா வடிக்க. நான் ஆனா பிறந்தவன், நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நான் சொன்னா என்னை வெளியில என்ன நினைப்பாங்க? என்னம்மா புள்ள இல்லைன்னு இவன் புலம்பி தவிச்சுக்கிட்டாலே தான் பொம்பளை மாதிரி இல்ல. கல்யாணம் முடிச்சு சில காலமா அவளோட வாழ்ந்தாச்சு. அப்படியா? 60லயும் கிடைக்கும். பெருமாளோட அருள் இருந்தா 40லயும் குழந்தை கிடைக்கும். ஆண்டவன் அருள் இருந்தா ஆம்பளை பிள்ளை பிறக்கும், பெருமாளுடைய அருள் இருந்தா பொட்ட பிள்ளை பிறக்குமோ? 2 பிள்ளையும் எப்போ பிறக்கணும்? வயது முறுதுக்குள்ளே குழந்தைகளை பெத்து எடுக்கணும். 60 வயசுக்கு மேல குழந்தைய பெத்து வச்சிருந்தா உன்னை அம்மானு கூப்பிடுமா ஆச்சின்னு கூப்பிடுமா? அப்படியா? பரவாயில்லையா? அதனால யாரு பெற்றிருக்கா? பெரியார். பெரியார். அதனால பாருங்க, சிவகாமி அம்மா அவளுடைய கணவனிடத்திலே குழந்தை இல்லாத பெருங்குறை கொண்டு அழுது புலம்பி ஆரித்தேறி அம்மை எப்பனை மனதிலே நினைத்து பிள்ளைக்காகவே தவம் இருக்க வேணும் என்று அந்த சிவகாமியால் எப்படி தவம் இருக்கிறாளானா, சாந்தால நல்ல தரைமொழி சந்தனத்தால் கோலம் போட்ட அவ சந்தனத்தால் கோலம் வாத்திய கலைஞர்கள் ஆலயத்திற்குள் வருமாறு உங்களை தரைமொழி மஞ்சேனையால் கோலம் போட்டு மஞ்சேனையால் கோலம் தரைமொழி பன்னீராலே கோலம் சிவகாமி பன்னீராலே கோலம் போட்ட போடே போடே அம்மா கோலம் போட்ட வாசலில அந்த சிவகாமி பெண் கோடியா குருத்து வாழைகளை வேறினா அந்த குருத்து வாழைகளுக்கு மேல
தாய் நிறநாடி அளந்து வைத்த திருவிளக்க பொறுத்தாளா தேங்காவளம் உடைப்பாளா கற்பூரத்தை கொடுந்தாளா சிவகாமி பெண் கொடியா அந்த கடவுளை தான் வேண்டுவாளா போடே போடே சுவாமி தானே தானோ தானே தானோ ஏ தானே தானோ தந்தானே தானே தன்னோ தானே தானோ எம்ம தானே தானோ ஏ வேலையான உனக்கு வேலையம்மா ஏ கோடங்காலே எசக்கி அம்மா நீ விளையாட சமயம் அம்மா ஏ மத்தியான மதியம் போல ஏ எசக்கி அம்மா உனக்கு மதிய உச்சி வேலையம்மா ஆடுவாளா பாடுவாளா கோடங்கால் எசக்கி அம்மா ஆதாளி போடுவாளா தாய் பாடுவாளா ஏ வேலை நல்ல வேலையம்மா கோடங்காலை சக்கியம்மா விளையாட சமயம் அம்மா ஏ மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேளையில கட்டி வழி மறித்தவளா ஆடுவாளா பாடுவாளா ஆதாளி போடுவாளா